பொதுவாகவே நீங்க ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீட்ல ஃபீல் பண்ணிட்டீங்க. ஓகே. நம்ம பையன நல்ல ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போணும்னு நெனச்சிட்டீங்கன்னா, முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுருங்க சின்ன வயசுலயே. 2வது முருகப்பெருமானுக்கு. இதுலயும் முருகப்பெருமான் தான் வருவாரு. அவருக்கு ஒரு காணிக்கை உண்டு போட்டு, ஒரு ரூ. 1 காயின போட்டுனே வாங்க. எவ்வளோ நாள் உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ பிடிங்க. திருச்செந்தூர் முருகர் பெருமானுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை. பக்கத்துல இருக்க எந்த முருகர் கோயில்லாம் உண்டி நிரம்பிடுச்சா, போய் அங்க அன்னதானம் பண்ணிட்டு வந்துருங்க. அவன் கல்வியில மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி படிக்கணும், ஐஏஎஸ் ஆவணும், ஐபிஎஸ் ஆவணும், எந்த கனவுனா இருக்கட்டும். அவங்க ஜாதக ரீதியா ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ கோச்சாரத்தில மாறினாலும் கூட, அடிப்படையில இப்போ பையன் நம்ம எல்கேஜி சேர்த்துட்டோமா, யூகேஜிலேருந்து எல்கேஜி சேர்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அன்றைய தினத்திலேருந்து இத ஆரம்பிச்சுருங்க. குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை, முருகப்பெருமானுக்கு ஒரு காணிக்கை. உண்டி போட்டு வச்சுருங்க. அவன் லைஃப அந்த 2 பேரும் பார்த்துக்குவாங்க. நீங்க பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஆத்மார்த்தமா இந்த விஷயத்த செய்யணும். உண்டி நிரம்பிச்சா, உடனே எடுத்துன்னு போயிட்டு மக்களுக்கு அன்னதானம் குடுத்துடணும். திரும்ப ஒரு உண்டி வைக்கணும். திரும்பவும் சேர்க்கணும்.